Hi friends, today நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் வந்து ஷெடியூல் பார்க்க போகிறோம். அண்ட் தென் அப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 வந்து போன வருஷம் வந்து கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா டேட்ஸ் பார்த்துடலாம். எந்தெந்த டேட்டில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன், அப்லோடிங் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் எந்த டேட்டில் அப்ளை பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா 7/5/2025 டேட்டில் நீங்கள் வந்து பண்ணிடணும். ஓகேவா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா 6/6/2025. அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஆஃப் அப்லோடிங் டாக்குமெண்ட், உங்கள் டாக்குமெண்ட்டை எப்போ லாஸ்ட் டேட்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 9/6/2025. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேண்டமாக ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க. அது எந்த டேட்டில் கொடுப்பாங்க அப்படின்னா 11/6/2025 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் நடக்கும்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 10/6/2025 to 20/6/2025லையும் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு தனியாக ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எந்த டேட்னு பார்த்தீங்கன்னா 27/6/2025. ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிராமினஸ் ரெட்ரஸல் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தது அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு டேட் எது அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 28/6/2025 to 2/7/2025 வரையும் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு குறை இருந்ததுன்னா நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா இந்த மாதிரி இருக்கிற இதுக்கெலாம் வந்து ஏஐசிடி அகாடமி வந்து எப்போங்கிற டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்ளை பண்ண இந்த டேட்லாம் முடிஞ்சிருச்சு. இது அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 வந்து போன வருஷத்துக்கான கட் ஆஃப் மார்க் என்னென்ன, அதில் எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆனாங்க, அதில் யார் யாரெல்லாம் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிற வந்து லிஸ்ட்டு மட்டும் நம்ம பார்க்கலாமா? அடுத்த ரவுண்ட் 1 பார்த்துட்டிங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் என்ன இருந்ததுன்னா 200லேருந்து 180 வரையும் இருந்தது. இதில் இந்த மார்க்குக்கு வந்து எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாசிபிளாக இருந்தாங்க அப்படின்னா 26,654 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மார்க் கட் ஆஃப் மார்க்கில் இருந்திருக்காங்க. அப்புறம் ரவுண்ட் 2 பார்த்துட்டிங்க அப்படின்னா 179 to 140 கட் ஆஃப் மார்க். இந்த மார்க்குக்கு எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாசிபிளாக இருந்தாங்க அப்படின்னா 77,948 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கட் ஆஃப் மார்க்கில் இருந்திருக்காங்க. அடுத்து ரவுண்ட் 3 பார்த்துட்டிங்க அப்படின்னா 139 to 76. இதில் வந்து மார்க்குக்கு யாரெல்லாம் பாசிபிள் இருந்தாங்கன்னா 92,999 பேர் வந்து ஸ்டூடெண்ட் வந்து பாசிபிளாக இருந்தாங்க. ஓகேவா? இது வந்து மார்க் வந்து இருந்த ஸ்டூடெண்ட்டு. இதில் எத்தனை பேர் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணாங்க போன வருஷம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரவுண்டு 1ல் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் 19,800 பேர் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் 2ல் வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா 50,350 பேர் தான் ஜாயின் பண்ணாங்க. ரவுண்ட் 3ல் வந்து 51,000 பேர் தான் ஜாயின் பண்ணாங்க. ஓகேங்களா? இது வந்து போன வருஷத்தோட கட் ஆஃப் மார்க்கு. அந்த மார்க் இருந்தவங்க இத்தனை பேர், ஆனால் ஜாயின் பண்ணவங்க இவ்வளோ பேர் தான். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த வருஷம் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு கொஞ்சம் அஷ்யூம் பண்ணலாம். ஆனால் இவ்வளோ தான் அப்படின்னு கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. இது போன வருஷத்தோட கட் ஆஃப் மார்க்கு. ஓகேங்களா? உங்களுக்கு கவுன்சிலிங்கில் எதுவும் டவுட் இருந்தாலும் இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எதுவும் சீட் வேணும்னாலும் தாராளமாக எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். எந்தவித சார்ஜும் நாங்கள் வாங்குறதில்ல. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எதுவும் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.